விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பட்டாசு ஆலை விபத்துகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெடி விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு போதுமானதல்ல என்றும், உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பட்டாசு ஆலைகள் தொடர்பான பாதுகாப்பு விதிகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததுதான் இத்தகைய விபத்துகள் அதிகரிப்பதற்கான காரணம் என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், பட்டாசு ஆலை பாதுகாப்பு விதிகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி விபத்துகளை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி நிகழும் விபத்துகள் குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசால் அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாகவும், வரும் காலங்களில் பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.